வரப்போகும் புத்தாண்டு எனக்கு எப்படி இருக்கும் என்கிற கேள்வி புத்தாண்டு பிறக்கும் இந்த நேரத்தில் அநேகருக்குள் இருக்கின்றது. சிலர் இந்த கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். யாராவது ஒரு பிரசங்கியார் இதை குறித்து எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட மாட்டாரா என்று தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் வேதாகமம் ஏற்கனவே அதற்கு பதிலை சொல்லிவிட்டது. ஆம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் நிர்ணயிக்கின்றோம் என்று வேதாகமம் கூறுகின்றது. யோசுவா 1:8 வசனத்தில் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று பார்க்கின்றோம். மேலும் நாம் எப்படி நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணி வாழ்க்கையில் வெற்றி சிறக்க முடியும் என்கிற கேள்விக்கான பதிலும் அந்த வசனத்திலேயே அடங்கியிருக்கின்றது. யோசுவா 1:8 இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று கூறுகின்றது. இந்த வசனத்தின்படி பார்த்தால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில உண்டு என்றும், அந்த காரியங்களை நாம் செய்யும் போது நாம் கையிட்டு செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களும் வாய்க்கின்றது என்று புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, இந்த வேத வார்த்தை எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கிரியை செய்கின்றது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய இருதயம், மனம் ஒரு தெர்மோஸ்டாட் போல உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. தெர்மோஸ்டாட் என்பது வெப்பநிலையை சீர்படுத்தும் கருவி. தெர்மாமீட்டர் என்பது வெப்பத்தை அளந்து காட்டுகின்ற கருவி. தெர்மாமீட்டருக்கும் தெர்மோஸ்டாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. தெர்மாமீட்டர் என்பது வெப்பநிலையின் அளவை நமக்கு காட்டுகின்றது. ஆனால் தெர்மோஸ்டாட் என்பதோ வெப்பநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்றது. அநேகர் தங்களுடைய இருதயத்தையும் மனதையும் வெறும் தெர்மாமீட்டரை போல உபயோகப்படுத்தி வருகின்றனர். அதாவது தங்களின் சூழ்நிலைகளை பார்த்து அதை குறித்தே யோசித்து தியானித்து தங்களுடைய கஷ்டங்களையே பேசிக் கொண்டிருக்கின்றனர். தங்களுடைய கவலைகளையும் பயங்களையும் வியாதிகளையும் பற்றாக்குறைகளையும் பார்க்கும் அவர்கள் அதையே தங்கள் இருதயத்திலும் மனதிலும் கண்களுக்கு முன்பதாகவும் வைத்து அதை பற்றியே தங்கள் வாயினாலும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இவ்வளவையும் மனதில் வைத்துக் கொண்டு புத்தாண்டு பிறக்கும் போது மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஹாவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர், நல்ல வளமான புத்தாண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொள்கின்றனர். ஆனால் புத்தாண்டின் அந்த முதல் நாள் கழித்து அடுத்த நாளே மற்றும் மீதமுள்ள வருடம் முழுவதும் தங்களுடைய கவலைகளையும் பயங்களையும் இல்லாமையையும் வறுமையையும் மட்டுமே உள்ளத்திலே வைத்து அவைகளை குறித்த எண்ணங்களையே தியானித்து அவற்றையே எப்பொழுதும் நினைத்து புலம்பி புலம்பி பேசிக் கொண்டிருக்கின்றனர். வளமான புத்தாண்டு உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று யாராவது ஒருவர் ஒரு முறை சொல்லிவிடுவதினால் அப்படியே ஆகப் போவதில்லை. ஏனென்றால் அப்படி ஆகக்கூடுமானால் இன்று எல்லாருமே வளமாக இருந்திருப்பார்களே. மாறாக வேதாகமத்தில் கூறியிருக்கின்றபடி இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை உள்ளத்திலே வைத்து வாக்கு தத்தங்களை எண்ணி பார்த்து சிந்தித்து தியானித்து அவைகளை மட்டுமே வாயினால் அறிக்கை செய்யும் போதுதான் நம் வாழ்க்கை வளமாக மாறுகின்றது. நம்முடைய இருதயம் வளமான வாழ்க்கையை நமக்கு விளைய செய்கின்ற ஒரு விளைநிலம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றும், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளையே எடுத்து காட்டுகின்றான் என்று மத்தேயு 12:34-35 வசனத்தில் சொல்லி இருக்கின்றார். நல்லவைகள் இருதயத்தில் தான் விளைகின்றது. ஆனால் அது போலவே பொல்லாதவைகளும் இருதயத்தில் தான் விளைகின்றது. நம் இருதயம் ஒரு விளைச்சல் உண்டாகின்ற இடம். என்ன விளைய போகின்றது என்பது என்ன விதைக்கப்படுகின்றது என்பதை பொறுத்து இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் விதையாக இருக்கின்றது. இந்த விதை இருதயம் எனும் நிலத்திலே விதைக்கப்படாவிட்டால் நல்ல விளைச்சலை உண்டு பண்ண முடியாது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை எடுத்து அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய இருதயத்திலே விதைத்து அதற்கு நீர் பாய்ச்சி பாதுகாத்து விளைச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டியது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. வாழ்க்கையின் எல்லா விளைச்சல்களையும், அதாவது எல்லா நன்மைகளையும் இப்படித்தான் நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம், பலன், ஆரோக்கியம், குடும்ப சமாதானம், பொருளாதார பெருக்கம் மற்றும் உங்கள் பிரயாசங்களில் வெற்றி ஆகிய விளைச்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ வார்த்தைகளை நம் இருதயத்தில் விதைத்து அதன் விளைவாக மட்டுமே அந்த விளைச்சலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை போலவே உங்களுடைய மனம் எண்ணங்களின் உறைவிடமாக இருக்கின்றது. இந்த மனதின் எண்ணங்கள் தேவ வசனங்களுக்கு ஏற்றபடி இல்லாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பது கடினமாகி விடுகின்றது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர்தான். அவருடைய வாக்கு தத்தங்கள் அந்த பெரிய காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணுகின்றது.
ஆனால் நம்முடைய குறுகிய எண்ணங்களும் அற்பத்தனமான சிந்தனைகளும் மற்றும் பிற்போக்கான நோக்கங்களும் தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தங்கள் நம்மில் நிறைவேறாதபடி தடை செய்து விடுகின்றது. உதாரணமாக, ஒரு அணையிலே, அதாவது டேமிலே ஏராளமான தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த தண்ணீரை நிலத்திற்கு கொண்டு செல்லும் வாய்க்கால்கள் அகலமானதாக இல்லை என்றால் எவ்வளவு பெரிய டேமாக இருந்தாலும் அதில் இருந்து சொற்பமான குறைவான தண்ணீரையே நாம் நிலத்திற்கு பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய நிலத்தின் விளைச்சல் அதிகரிக்க வேண்டுமானால் வாய்க்கால்களை உண்டு பண்ணுவதும் அவற்றை அகலப்படுத்துவதும் அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய மனது ஒரு வாய்க்காலை போல இருக்கின்றது. நாம் நம்முடைய மனதின் எண்ணங்களை அகலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும். இல்லாவிட்டால் இவைகள் உங்கள் மனமாகிய வாய்க்கால்களில் அடைப்பை ஏற்படுத்திவிடும். ஆகவே உன்னதமான லட்சியங்களையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மேலும் இந்த உயர்வான நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறி உங்கள் வாழ்க்கையை நிரப்பினால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற ஒரு படத்தை உங்கள் மனக்கண்களினாலே காணுங்கள். தேவனுடைய வார்த்தையும் இதைத்தான் கூறுகின்றது. பிலிப்பியர் 4:8, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வாசிக்கின்றோம். இப்படி நீங்கள் சிந்திக்கும் நல்ல சிந்தனைகளை உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். ஏன் வாயினால் அறிக்கையிட வேண்டும் என்றால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று என்று ஆதியாகமம் 1:3 கூறுகின்றது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கி இருக்கின்றபடியினால் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களாகிய நீங்களும் நானும் அவரை போலவே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளில் இருந்து எடுத்து அந்த வார்த்தைகளை நம் வாயிலே வைத்து பேசி அவைகளை நம் வாழ்க்கையிலே உண்டாக்கி கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்து அதன்படியே செய்வீர்களானால் உங்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள். எரேமியா 29:11 படி, இப்படி நீங்கள் உங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் பெற்று அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் விருப்பமுமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கும் இருளான சூழ்நிலைகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, இதுதான்ப்பா என் வாழ்க்கை, இது எப்பவுமே மாறவே மாறாது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் கடைசி வரை இப்படிதான் இருக்க போறேன், என் பிரச்சனை தீரவே தீராது, ஒன்னு போனா ஒன்னு வந்துகிட்டே தான் இருக்கும், இதை சகிச்சுக்கிட்டு நான் இப்படியே வாழ்ந்துட வேண்டியதுதான் என்று உங்கள் பிரச்சனைகளை பற்றியே பேசாமல், தற்போது இருளாக காணப்படும் சூழ்நிலைகள் நிச்சயம் மாறி என் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நீங்கி போகும், பிரகாசமாக என் வாழ்க்கை மாற முடியும் என்பதையே பேசுங்கள். நீங்கள் விரும்புகின்ற வாழ்க்கையை நீங்களே உண்டாக்கி கொள்ளுங்கள். தேவன் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, அதை அவர் நல்லதென்று கண்டார் என்று ஆதியாகமம் 1:31 வாசிக்கின்றோம். நல்லவைகள் யாவற்றையும் தேவன் அப்படித்தான் உண்டாக்கினார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லவைகள் யாவற்றையும் அப்படித்தான் உண்டாக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு காண்கின்றார்கள் என்பது முக்கியம். இந்த வேதாகமம் வெறும் உபதேசங்களை மட்டும் நமக்கு கொடுக்கும் புஸ்தகம் அல்ல, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற படத்தை நமக்கு காட்டுகின்றது. தேவன் இப்படி வேதாகமத்தில் நம்மை குறித்து வரைந்து வைத்திருக்கின்ற படத்தை நம்முடைய இருதயத்திற்குள் வளர்வதற்காக உபயோகப்படுத்த வேண்டிய சத்திய வார்த்தைகள் இவைகள். நம்முடைய நல்வாழ்வும் வெற்றியும் இந்த வேதாகம வார்த்தையில் அடங்கியுள்ளது. நம்முடைய பிரச்சனைகளை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அதை மட்டுமே தியானிப்பதை விட்டுவிட்டு நம்முடைய பிரச்சனைகளை குறித்து தேவனுடைய வார்த்தைகள் கூறும் காரியங்களை நாம் தியானித்தால் நம்முடைய வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள் வெற்றி, சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றின் படத்தை வரையட்டும். சமாதானத்தையும் குடும்ப நல்வாழ்க்கையையும் செழிப்பையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய வாழ்வையும் சுபிட்சத்தையும் நீங்களே உங்களுக்கு உண்டாக்கி கொள்ளுங்கள். அது நிச்சயம் உண்டாகும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து விசுவாசமாக உயர்வாக அறிக்கை செய்யும் தேவனுடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாது என்று வேதாகமம் கூறுகின்றது. ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகின்றதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று வாசிக்கின்றோம் அல்லவா? புத்தாண்டை எதிர்நோக்கி இருக்கின்ற உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் வளமான ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
விஷ் யூ ஆல் a happy நியூ இயர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.